நான் மீன். நான் எப்படி மரம் ஏறுவேன்? நான் எதுக்கு மரம் ஏறணும்? கடல்ல போடு, நீந்தி காட்டுறேன். தோற்று போனால் அடுத்தவர்கள் சொல்லுவது போல் நாம் வாழ வேண்டும். ஜெயித்து விட்டால் என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கலாம் என்கின்ற உண்மை எனக்கு தெரிந்த போது நான் படிக்க தொடங்கினேன். உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வோ ஒருபோதும் பின்னால போகாது. ஏனென்றால் வயது நாள் எல்லாம் முன்னாலதான் போயிட்டு இருக்கே தவிர பின்னால போகாது. லைஃப் இஸ் an one time opportunity. ஒரு முறைதான் வாழ்க்கை வரும், இன்னொரு முறை வாழ்க்கை அதே வாழ்க்கை வராது. இன்னைக்கு என்ன தேதி? 30 நவம்பர் மாதம். என்ன டைம்? 6:50. நான் சொல்லட்டுமா, இந்த ஹால்ல நீ வந்து உட்காரும் பொழுது, இந்த ஆடிட்டோரியம்ல, ஓபன் ஆடிட்டோரியம்ல நீ வந்து உட்காரும் பொழுது எவ்வளவு டைம்? 4 o'clock. 4 o'clock உட்காந்தியா? உன் லைஃப்ல மறுபடியும் இந்த 4:30 வந்து உட்காரும் போது எந்த சேர்ல உட்காருதுன்னு, பக்கத்துல உட்காருது, யார் யார் பக்கத்துல எல்லாம் உட்காருதுன்னு முடிவு பண்ணி ஒரு மாதிரி செட்டில் ஆகி உட்கார்ந்தல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உன் லைஃப்ல மறுபடியும் வராது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. 30th November 4:30 PM has gone. மறுபடியும் அந்த நேரத்தை உன்னால் சந்தித்து விடவே முடியாது. லைஃப் ஒரு டைம்க்கு தான் வரும். அந்த டைம்ல என்ன இருக்குதோ அதை சரியாக புரிந்து கொள்வது நம்மில் பல பேருக்கு இந்த வித்தை தெரிவதே இல்லை. இந்த உலகத்திலேயே பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா ஐயா? நம்ம எல்லாருமே சந்தோஷப்படலாம். ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, உயிரோட இருக்கிறோம் எல்லாரும். எவ்வளவு பெரிய விஷயம் இது. கொரோனால சாவலிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அல வந்தது, செகண்ட் அல வந்தது, தேர்ட் அல வந்தது, எத்தனையோ பேர் இறந்தாங்க. நம்ம இறக்காம இருக்கிறோமே, எவ்வளவு பெரிய விஷயம் அது. கொண்டாட வேண்டுமா இல்லையா? எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகல, எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்கல, எத்தனை பேருக்கோ குழந்தை பிறந்தாலும் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கவே இல்லை. உங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது கொண்டாடப்பட வேண்டியதே இல்லையா? வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை வைத்துதான் குழந்தைகளை உலகத்தில் உயர்வும் தாழ்வும். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், சோகம் ஆகாதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க சோகம் ஆகிறீங்க என்றால் அதற்கு நீங்கள் அடிமை ஆகிறீர்கள் என்ற அர்த்தம். எந்த விஷயத்துக்கும் சோகம் ஆகாது. கண்ணீரை உப்பு தண்ணி தான் வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இப்படி வெளியேற்றாத, இப்படி வெளியேற்று. இங்கிருந்து வெளியேற்று. ஏன் இங்கிருந்து வெளியேற்றுற? பொம்பளை பிள்ளை அழக்கூடாதுங்க. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு வசம் இருக்கு. ஏன்டா அழுவுறே பொம்பளை பிள்ளை மாதிரி? ஏன் அவனுங்களுக்கு அழுகியே வராதா? அழுதா பொம்பளையா? அப்படி என்றால் அந்த வசையை நாம் என்ன செய்வது? முனுக்குன்னா உடனே அழுகின்ற குழந்தை. பாரதி சொல்கிறான், என் குழந்தைகளே, தேம்பி அழும் குழந்தை நொண்டி, நீ திடம் கொண்டு போராடு பாப்பா. போராடு. போராட்டங்கிறது என்ன தெரியுமா? யாரையும் திட்டுறது இல்ல, ஜெயிச்சு காட்டுறது, படிச்சு காட்டுறது. குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. இந்த வாழ்க்கை எப்படி சந்திக்கிறதுன்னு மட்டும் நான் சொல்றேன். எதுவுமே நம்மிடம் இருந்துதான் தோன்ற வேண்டுமே தவிர அடுத்தவர்களிடம் இருந்து இல்லை. என்னதான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு புரியணுமே. உன் வாழ்க்கையில் சரி, நான் இன்றிலிருந்து 2 மார்க்காவது அதிகப்படுத்தி நான் வாங்குவேன், ப்ராக்ரஸ் காட்டுவேன். ப்ராக்ரஸ் காட்டுறதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். உன் மனசுல தோணணுமே, இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு ஃபெயில் ஆனேனோ, எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ, எவ்வளவு படிக்காம இருந்தேனோ, எவ்வளவு ஒழுங்கினமாக இருந்தேனோ, இதோ இந்த வினாடியிலிருந்து என் வாழ்க்கையின் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஜெயிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உறுதிப்பாட்டை நான் இறைவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். என் 10வது வயதில் நான் எடுத்தேன். 10வது வயசுல நான் எடுத்தேங்க. நான் 10 வயசு வரைக்கும் ரொம்ப அநியாயமான ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். ரொம்ப திமிர், எனக்கே நல்லா தெரியும் திமிர். எங்க அம்மா என்ன ரொம்ப கடுமையா நடத்துவாங்க. நான் படிக்கணும்ட்டு கடுமையா நடத்துவாங்க. மேத்ஸ் டீச்சர் கிட்ட கொண்டாந்து விடுவாங்கங்க, தோலை உரிச்சிருங்க, நான் வீட்டில் மிளகா பொடி போட்டுக்கிறேன். விடவே விடாதுங்க. எனக்கு கொடுக்குற ஆகப்பெரிய தண்டனையே ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்றதுதான். இன்னைக்கு சொல்லி பாருங்களேன், தண்டனைய திரும்பி திரும்பி அதே தப்பை செய்யும். ஹை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க, ஹை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க. நான் பயந்து போயிருக்கேன். ஏன் தெரியுமா? கல்வி என்கின்ற ஒன்றை மட்டும் கையகப்படுத்தவில்லை என்றால் நானும் என் தெருவில் வாழக்கூடிய மிக வறுமைக்குட்பட்டு பசியால் வாடி மருத்துவத்திற்கும் பணம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் நடத்தப்படுகின்ற பெண்களை போல நான் தோற்று விடுவேனோ என்ற பயந்துதான் குழந்தைகளை நான் படித்தேன். அந்த பயம் எனக்கு இருந்தது.
கல்வி என்கின்ற ஒன்றை மட்டும் கையகப்படுத்திக் கொண்டால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கலாம். தோற்று போனால் அடுத்தவர்கள் சொல்லுவது போல் நாம் வாழ வேண்டும். ஜெயித்து விட்டால் என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கலாம் என்கின்ற உண்மை எனக்கு தெரிந்த போது நான் படிக்க தொடங்கினேன். இந்த அம்மா அப்பாக்கெல்லாம் அவங்க ரியலா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. சத்தியமா சொல்றேன், நம்ம விஷயத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பாஸ் ஆனா சந்தோஷப்படுவாங்க, ஃபெயில் ஆனா வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம தவிப்பாங்க. அதுல சில டைம்ல நம்ம காயப்பட்டுருவோம். அவ்வளவுதான். ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சனா உன்னை நீயே ஜெயிச்சுட்டே வா. இப்போ நான் இங்க வரணும்னு சொல்லிட்டு 2 மாசமா காத்துட்டு இருக்காங்க சிவா. எப்படியாவது வந்து என் குழந்தைகளுக்கு மேடம் பேசுங்க. இப்போ அவருடைய மனசுல ஏற்கனவே நான் நல்லா பேசுவேங்கிற ஒரு விஷயம் பதிஞ்சு இருக்கு. அந்த பதிவை நான் என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க பேசும்போது நான் ஒரு 30 மார்க் அவர் மனசுல வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பீக்கரா நான் ஒரு 2 மார்க்காவது அதிகம் வாங்கிட்டு போயிருந்தேன். அவ்வளவுதான் ஜெயிக்கிறதுங்கிறது, அவ்வளவுதான். அதாவது இந்த வயசுல சில வார்த்தைகள் இந்த அம்மா சொல்றது புரியலனாலும் வாங்கி வச்சுக்கோ. நீ வளர வளர அதன் அர்த்தம் புரிய தொடங்கும். விதைதான் நான் தூவுறேன், விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது, அது முளைக்கும். எல்லா விஷயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு குழந்தைகளை. அந்த இன்னொரு பக்கம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்றேன். நான் கொஞ்சம் அடங்காமத்தான் பேசுவேன், இருந்தாலும் ஃப்ரேம்குள்ள நிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். எப்படி ஜெயிக்கணுங்கிறத சொல்லித்தரேன். ஏனென்றால் என்னுடைய நோக்கம் பணம் அல்ல, என் நோக்கம் கல்வியும் சுயமரியாதையும் தான். எந்த ஒரு பெண், எந்த ஒரு ஆண் கல்வியையும் சுயமரியாதையும் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பணம், புகழ், செல்வாக்கு, பயணம் எல்லாம் வந்து சேரும். இந்த இரண்டையும் எப்படி நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எக்ஸ்ட்ரா மார்க்ங்கிற வார்த்தையோட வந்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குல்ல, அது ஒரு நோய் தான். அதான் வாங்குற புள்ள இல்ல, அந்த கான்செப்ட். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு அந்த நோய் பிடிச்சிரும். அது எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்க வீட்டில் இருக்குதா? இருந்தா தான் வந்திருக்க மாட்டீங்களே. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அதுக்கு எக்ஸாமினேஷன் ஹால்ல சொல்லும், உள்ள போகும்போது சொல்லும், எல்லாம் கம்முன்னு தான் உள்ள போவோம். அது மட்டும் சொல்லும், ஒண்ணுமே படிக்கலப்பா, பயமா இருக்குப்பா. ஒண்ணுமே படிக்காம தான் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறியா? உண்மையிலேயே நீ பயப்படுறியா நீ? அப்ப நான் நம்பி இருக்கேன்ப்பா. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளை ஒண்ணுமே படிக்கலங்கிறதுனால நம்ம படிக்கவே இல்லையே, நம்ம பட்டொலி வீசி பறக்க போறோம்னு நம்பி ஃபெயில் ஆகி போயிருக்கேன் நான். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுல எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதா? இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த டீச்சர்ஸ் இருக்கிறீங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளை நீங்க கொஞ்சற மாதிரி அவங்க அப்பா ஆத்தா கூட கொஞ்ச மாட்டாங்க. அப்படி ஒரு கொஞ்சம் அவங்கள. அதுவே செகண்ட் ஃபெயில் ஆகிற பிள்ளை, செகண்ட் மார்க் வாங்குற பிள்ளை அவ்வளவு பெருமதியே கிடையாது. இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த 98ன்னு சொல்லிட்டு நீங்க போடுவீங்க மார்க். அப்போ மட்டும் யாரோ பேசுறாங்க, கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க. யாருக்கிட்டே சண்டை போட்டிருக்காரு பாவம். இந்த 98ன்னு நீங்க திருத்தும் போது மட்டும் அது என்னன்னு தெரியல, உங்களுக்கு அவ்வளவு அழகான கையெழுத்து வந்து சேரும். 98 அப்படின்னு அது ஒரு வி குட். எங்க அப்பா 98 வாங்கிட்டே ஒன்னு அழும், பார்த்திருக்கீங்களா? 98 வாங்கிட்டு அழும். அழுதுட்டு அது அழுமா, அது பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்கேன், என் கிளாஸ்ல தான். அது 2 தான் வாங்கியிருக்கோம். சிரிச்சிட்டு இருக்கோம். இது அழுதுகிட்டு சொல்லும், என்ன பண்றது, வீட்டில் எப்படி போய் காட்டுறது இந்த பேப்பரை? ஏன் இது 2 98 வாங்கியிருக்கிற, மீதி 2 எங்கன்னு எங்க அப்பா அடிப்பார். என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இந்த லூசுக்கு என்ன தெரியலனா, அந்த லூசுக்கும் என்ன தெரியலனா, அது 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரியல, இது 2 வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கும் தெரியல. நம்ம கல்வி முறை அப்படி இருக்கு. இந்த கல்வி முறைக்குள்ள இருந்துதான் குழந்தைகளை நம்ம ஜெயிக்கணும். நான் வந்தது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற குழந்தைக்கு பிரைஸ் கொடுக்கிறதுக்காக இல்ல, அந்த பிரைஸ் கொடுக்கறத வேடிக்கை பார்க்க வந்திருக்க பாரு, உனக்காக தான் பேச வந்திருக்கேன். ஏன் அவளுக்கு பிரைஸ் கொடுக்கறாங்கங்கிற உண்மையை சொல்ல வந்திருக்கேன். எல்லா விஷயங்களுக்கும் குழந்தைகளே மற்றொரு பக்கம் உண்டு, மற்றொரு பக்கம் உண்டு. நம்ம எல்லாருமே அந்த மற்ற பக்கத்தை பார்க்க தொடங்கினால், நீங்களும் ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் உண்பதற்கு மதிய உணவு கூட இல்லாமல் சத்துணவு சாப்பிட்டு வருடத்திற்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஊதியம், பள்ளிக்கூடத்திற்கு கட்டக்கூடிய ஃபீஸ் அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப்ல படிச்சு வந்த பிள்ளைனா,
ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு நான் ஜெயிக்க தொடங்கினேன். அந்த இன்னொரு பக்கம் என்னங்கறத உனக்கு சொல்லிட்டு போயிடுறேன். எல்லாம் இவங்களுக்கு தான் பேசியிருக்கிறேன். வரேன் உங்ககிட்ட, இந்த குழந்தைங்கிட்ட முதல்ல பேசிடுறேன். இன்னொரு பக்கங்கிறது என்ன தெரியுமா? எது பேசினாலும், என்ன விஷயம் பேசினாலும், நோ டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். ஒரு வாக்கியத்திற்கும் இன்னொரு வாக்கியத்திற்கும் நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பும் நிறைய பொருள்களால் ஃபில்அப் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா? இப்போ எனக்கு எதுக்கு ஆச்சு ஒரு துணியை போத்துனாங்க? நினைச்சு பாத்தியா? எதுக்கு போத்துறாங்க? மரியாதை. வெரி குட், அங்கேயே நில்லு. நான் ஏற்கனவே ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் ட்ரெஸ் போட்டிருக்கிறதே மரியாதை தான். அப்ப என்னத்துக்காக இன்னொரு ஒரு ட்ரெஸ் அது மேல போட்டாங்க தெரியுமா? குழந்தைகளே, நம் நாட்டின் வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னொரு பக்கம் இருக்கு. என் மீது ஆடை போர்த்தப்பட்டதற்கு இன்னொரு பக்கம் இருக்கு. ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு மேலாடை அணிகின்ற உரிமை இந்த தேசத்தில் இல்லாமல் இருந்தது. மேலாடை போடணும்னா டாக்ஸ் கட்டணும், பிளவுஸ் போடணும்னா டாக்ஸ் கட்டணும். மேல்சீல இயக்கம் தந்தை பெரியார் கொண்டு வந்தார். அப்படி என்றால் ஆடை அணிவது என்பது மரியாதைக்குரியது, ஆடை இல்லாமல் இருப்பது என்பது அவமரியாதைக்குரியது. உன்னை நாங்கள் மரியாதை செய்கிறோம் என்று சொல்லி அந்த துணியை என் மீது போர்த்துகிறார்கள். ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பெண் குழந்தைகள், ஆம்பளை பிள்ளைங்கள தான், ஆடை அணிந்து உடலை மறைப்பது என்பது மரியாதைக்குரியது. அந்த உடலில் ஆடை இல்லாமல் அரைகுறையாக அலைவது மரியாதையற்ற செயல் என்பதனை சொல்லாமல் சொல்கிறார்கள் இந்த பெரியவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளே, கல்வி என்பது எது பேசுகிறார்களோ, எது எழுதப்பட்டிருக்கிறதோ அதை புரிந்து கொள்வதற்கான சக்தியை, புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை மேம்படுத்துவதற்கு பெயர் தான் கல்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சுன்னா அவளை செகண்ட் ஸ்டாண்டர்ட்க்கு அனுப்பிடுவோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் சொல்றது அந்த குழந்தை புரிஞ்சுக்கிருச்சுன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்க்கு அனுப்ப. ப்ரமோஷன்ங்கிறது வேற எதுவுமே இல்ல, புரிந்து கொள்ளுகின்ற சக்தியை மேம்படுத்துவது. புரிந்து கொள்கின்ற சக்தியை நீ மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உன் கவனம் மிக சிறப்பாக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்றேன். ஜெயிக்கிறதுனா என்னன்னு சொல்றேன். இந்த எக்ஸ்ட்ரா மார்க் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா மார்க் எப்படி வாங்குறதுன்னு சொல்றேன். இப்போ இந்த 98 மார்க் வாங்கி இருக்கறால அந்த பொண்ணு இருக்கால, அவளை நீ பார்த்தனா அவகிட்ட ஒரு சின்ன ஒரு கர்வம் இருக்கும், ஒரு சின்ன கர்வம் இருக்கும், ஒரு மாதிரி இருப்பாவ. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவளை ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஒரு நாள் ஒன்று நினச்சிக்க, என்னால் 98 வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த 98 மார்க் வாங்குறதுங்கிறது மரம் ஏறுற மாதிரி. என் மார்க் 75 80 தான். ஆனாலும் 98 வாங்குறவளை நான் ஜெயிக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு உனக்கு சொல்லித்தரேன். 98 மார்க் வாங்குறவளை ஜெயிக்கிறது நான் எப்படி தெரியுமா? இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, திங்கக்கிழமை எனக்கு திங்கக்கிழமைன்னு சொல்றதுல ஒரே ஒரு சந்தோஷம், திங்கக்கிழமை இல்ல, அது ஒரு சந்தோஷம் தான். அன்னைக்கு மட்டும் நல்ல காட்டன் புடவை கட்டிக்கிட்டு டீச்சர்ஸ் வருவாங்க, பார்த்திருக்கியா? கிளாஸ்க்கு வருவாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை எழுதின எல்லா டெஸ்ட்டுக்குமான பேப்பரு அந்த திங்கக்கிழமை தான் கொடுப்பாங்க. எக்ஸாம் எழுதும்போது கூட அவ்வளோ பயமா இருக்காது. இந்த பேப்பரை கொடுப்பாங்க டீச்சர். நல்ல டீச்சராக இருந்தால் மாலதி, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் மாலதி 42, காயத்ரி 63, கமலா 12 அப்படி சொல்லி கொடுப்போம். என்ன மாதிரி டீச்சராக இருந்தா நீ என்ன பண்ண, இந்த 98 மார்க் வாங்குறவள பாரு. அவள் மார்க் வாங்கிட்டு அப்படி நிற்பா, உட்கார மாட்டான். கை தட்டணும்ல, நாமளும் சூடு சொன்ன எதுவும் இல்லாமல் அவள் உட்கார்ற வரைக்கும் கை தட்டிக்கிட்டே இருப்போம். அடுத்து நம்ம பேப்பர் வரும். இந்த எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிற? சும்மா சொல்லு. ஒரு 40 மேடம் சொல்லு, இவ்வளோ மார்க்கா? ஒரு 38, ஒரு 12, 19, 22 எது வேணாலும் இருந்துக்க, ஃபெயில் தான். சரியா? இருந்துக்க, பரவாயில்ல. 98 ஜெயிக்கிறதுக்கு இப்ப இந்த அம்மா, இந்த டீச்சர் உனக்கு சொல்லி தர போற. இதை மட்டும் என் குழந்தையே, நீ உயிரோடு இருக்கின்ற வரைக்கும், கற்றல் என்பதனை சாத்தியமாகின்ற வரைக்கும், வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்ற வரைக்கும் நான் சொல்லுகின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காத. டெஸ்ட் எழுதுறல, எக்ஸாமினேஷன் வருதுல்ல, என்ன பண்ணுனா வீட்டில் போய் அந்த பேப்பரை மட்டும் பார்த்துக்கோ. 28 வாங்கியிருக்க,
உனக்கு அதே டீச்சர் தான், அவளுக்கு அதே டீச்சர் தான். அது 98 வாங்குது, நீ 28 வாங்குற. முடிவு பண்ணு, 30 மார்க் வாங்கணும்னு முடிவு பண்ணு. அதான் அவர் சொன்னார். பேசும்போது அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னாருங்கிறத சொல்றேன். 28 மார்க் வாங்குற நீ அடுத்த டெஸ்ட்ல 30 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல, 30 வாங்கு. அடுத்த டெஸ்ட்ல 32 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல, 32 வாங்கு. ஒருவேளை நீ 32 வாங்கும் போது உன் கிளாஸ்ல அந்த 98 இருக்குல்ல, அது 96 வாங்கியிருக்கும், அப்பவும் அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோயே. ஆனா ஜெயிக்கிற பிள்ளை நானு, ஜெயிக்கிற ஆளு நானு. நான் சொல்றேன், 98ல இருந்து 96 அவ தோக்குறா, 28ல இருந்து 32 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுங்கிறது வேற எதுவும் இல்ல குழந்தைகளே, ப்ரோக்ரஸ் தான். ஷோ ப்ரோக்ரஸ். இந்த கிளாஸ் எடுக்கிறதுல, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுல எவ்வளவு கஷ்டங்கிறது நான் அப்படிதான் எடுத்தேன். நீங்கெல்லாம் நினைக்கிறீங்களா இதுங்க பாவம்னு? ஆன்லைன் கிளாஸ்ல am I audible am I audible am I audible சொல்லி சாப்பிட்டதெல்லாம் கரைஞ்சி போய் முன்னால உட்காருவோம். குட் மார்னிங் கேர்ள்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க, குட் மார்னிங் திருப்பி அவ சொல்லிட்டோம் இவ சொல்லிட்டோன்னு கம்முன்னு இருக்கும். ஆன் பண்ண சொல்லுங்களேன் இதை, கேமராவை. மேம் கேமரா ஆன் பண்ணா கிளாஸ் கேட்க மாட்டேங்குது மேம். சரி ஒழிஞ்சு போ, கிளாஸ் ஆகுது கேளு. எனி டவுட் அண்டர்ஸ்டாண்ட்? கம்முன்னு இருப்பா, ஃபியூனரல்ல இருக்கிற மாதிரியே இருப்பா. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வைத்தால கத்துவாங்க அந்த படத்தை பார்த்து, அந்த ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு. இதுல வேற இந்த மாதிரி ஆட்கள் 100% ரிசல்ட் கொடு, 100% ரிசல்ட் கொடு, 100% ரிசல்ட் கொடு. ஒருத்தையும் ஃபெயில் ஆகாம பார்த்துக்கிட்டு, அவளை காப்பி அடிக்க விடாம, அவளை தூக்க கலக்கத்துல பாடம் நடத்தி, அவளை முழிக்க வச்சு. உண்மையா சொல்றேன், நீங்க டீச்சர்ஸ் எல்லாருமே கோஆபரேட் பண்ணாங்களா இல்லையான்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே கரெக்டா நீங்க சம்பளம் கொடுத்துருப்பீங்கன்னு மட்டும் நான் நம்புறேன். நல்ல சம்பளமா கொடுங்க டீச்சர்ஸ்க்கு. கைத்தட்டுகின்றவர்கள் டீச்சர்ஸ். டீச்சருங்கெல்லாம் சொல்றாங்கிறதுனால இல்ல, எனக்கு இங்க நல்ல டீச்சர்ஸ், எனக்கு சில டீச்சர் சுமாரா தான் கிடைச்சாங்க. ஒரு டீச்சர் இருப்பாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர். எனக்கு உங்களுக்கு இருக்கிறாங்களா? ஏன் டீச்சர் மாதிரி இருக்க மாட்டாங்க, நல்ல டீச்சரா இருப்பாங்க. என்ன பார்த்த உடனே அந்த டீச்சர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உருப்பட மாட்டானா? என்ன செய்யறது, அழகா வேற இருக்கும் அந்த அம்மா, பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. ஸ்மார்ட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஆட்களை பார்த்தா டக்குன்னு திட்ட தோணாதுல்ல. இப்படி பார்ப்பேன், ஹோப்லெஸ், உருப்படமா. கபடி போயிட்டு வந்தியா? கபடி போயிட்டு வந்துருப்பேன் நான். எனக்கு கபடி ஏன் தெரியுமா பிடிக்கும்? நான் கபடி விளையாடுவேன் சார். அத்லெட்டிக் நான் ஆக்சுவலா 25 வருஷம். பர்வீன் நான் யார் பேசுறேன்னு தெரியுதா? எனக்கு இந்த மாதிரி கேட்டால் கோவம் வரும். எப்படி தெரியும்? காலையில் காலேஜுக்கு புறப்படும் போது ஃபோன் வருங்க. யார் பேசுறேன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய் அட்டண்டன்ஸ் மூடிடுவாங்க. போய் சைன் பண்ணுறதுக்கு, வண்டி எடுக்கிறதுக்கு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் யார் பேசுறது அப்புறமா யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவேன். நான் பதிலே சொல்ல மாட்டேன். அந்த ஆளும் அப்படி தான் சொன்னார். பர்வீன் யார் பேசுறேன்னு தெரியுதா? தெரில. நான் தான் அப்படின்ட்டு பேரை சொன்னார். அப்படியா? உன்னுடைய ஒரு பேச்சை கேட்டேன் பர்வீன், உன் நம்பர் எப்படியோ எடுத்துட்டேன், நான் உன்னை பார்க்கணுமே. அப்போ மணி 10:30 ராத்திரி. பார்க்கலாமே நான், ஏன்னா நான் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்தேன். 10:45 எனக்கு ஃப்ளைட்டு. 11:30 மணிக்கு நான் சென்னையில் வந்து இறங்குவேன். நான் சொன்னேன், நான் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கேன், 11:30 மணி ஆகும் நான் சென்னை வரதுக்கு. சரி நான் வந்து உன்னை ரிசீவ் பண்ணிக்கிறேன். நான் இல்லைங்க இதுக்கு சொல்லிட்டேன், டிரைவருக்கு சொல்லிட்டவர், நான் வந்து ரிசீவ் ப்ளீஸ் அப்படி. ஓகே குட், என் பேச்சுக்கு நீ தர்ற ஃபீஸ், வா கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணு. எனக்கு என்ன வா. வந்துட்டாருங்க. ஆனா எப்படி வந்தாரு தெரியுமா? ஆடி கார்ல வந்தாருங்க. நான் +2ல பார்த்த ஒரு சிறுவன், என்னை போலவே சிறுவன். நான் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வர, ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சவங்க 2 பேரும். அவன் ஆடி கார்ல வந்து இறங்கி, பர்வீன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தொழிலதிபராக இருக்கிறான். ரொம்ப பெருமை பர்வீன். நாங்க இப்படி சந்திக்கணும். இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து இந்த பள்ளிக்கூடத்தில் சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் யாரையேனும் 25 ஆண்டுகள் கழித்து சந்தித்தால் இத்தகைய ஒரு பெரிய ஸ்கூலுக்கு ஓனராவோ
பெரிய மந்திரியாவோ, பெரிய ஜட்ஜாவோ, பெரிய பேராசிரியராவோ, பெரிய டாக்டராவோ, ஒரு IPS IAS அதிகாரியாகவோ இந்த உலகத்திற்கு மிக முக்கியமான பணியை செய்யக்கூடியவர்களாக ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுங்கள். மற்ற 2-3 பேரை சந்தித்தேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா இருக்கிறாங்க ஒருத்தங்க, அதே +2, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அதே ஒரு அட்டெண்டரா ஒருத்தரை சந்திக்கிறேன், ஆடி கார்ல ஒருத்தரை சந்திக்கிறேன். எங்க அம்மா வரும்போது சொன்னாங்க, அம்மா காய்கறி தீந்து போச்சுமா, வரும்மா. ஏம்மா மார்க்கெட்ல வண்டியை நிறுத்து, இப்படி அது வாங்கிட்டு வந்துருப்பாப்பா, காலையில சோறு கட்டணும்ல. இறங்கி வெங்காயம் வாங்குறதுக்காக நிக்கிற அந்த வெங்காயத்தை நிறுத்துற பெண் என்னுடன் +2 படித்த பெண். அவளையும் பார்க்கிறேன். சிந்தாதிரிப்பேட்டையில கருவாடு விற்கிறாள் என்னுடன் படித்த +1 படித்த பிள்ளை, அவளையும் பார்க்கிறேன். எல்லோருக்கும் வாய்ப்பு இயற்கை கொடுத்தது தானே. யார் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை வைத்துத்தான் இந்த உலகம். வாசிப்பது என்பது என்னுடைய பொழுதுபோக்கு. ஆனால் அந்த பொழுதுபோக்கு தான் எனக்கு பணத்தையும் பயணத்தையும் புகழையும் செல்வாக்கையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தையும் தருகிறது.